நான் விட்டாலும் வசு விடுவாளா? அவங்கள விடாதீங்க அர்ஜுன் சார்னு சொன்னான். அவ சொன்ன அடுத்த செகண்டே அந்த ரவுடிங்ல அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டேன். ஐயோ, தீம் பார்க்ல இவ்ளோ நடந்துதா? ஆமா இனியா, நீயும் வந்திருக்கலாம்ல. ஆட்டோல போகணும்னு சொன்ன பயந்து ஒதுங்கிட்ட. வந்திருந்தா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்கும். எனிஹவ், நான் பத்திரமா திரும்பி வந்ததுக்கு காரணம் வசுதான். தேங்க்ஸ் சொல்லு. சொல்லு சொல்லு. தேங்க்ஸ். குட். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். பரவாயில்லையே, கழுத்து வரைக்கும் வந்த தாலிய இதுதான் சான்ஸ்னு சொல்லி ஏத்துக்காம வேண்டான்னு தட்டி விட்டியே, அதுக்காக உனக்கு ஒரு தேங்க்ஸ். கழுத்து வரைக்கும் தாலி வந்ததே, அதுவே ஒரு நல்ல அறிகுறி தான். கூடிய சீக்கிரம் அர்ஜுன் சார் கையால என் கழுத்துக்கு தாலி வந்துரும். அப்படியா? அது சரி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு இத்தனை நாளா போராடிட்டு இருந்த. இப்போ பீச்ல லட்டு மாதிரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, அதையே நீ யூஸ் பண்ணல? புத்திசாலித்தனமான கேள்வி. எங்கடா கேட்காம போயிடுவியோன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏய், என்ன நக்கலா? இல்ல இனியா, போனாங்க, திரும்ப வந்தாங்க, ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டாங்க, தாலி கட்டல. இப்படி மேம்போக்கா யோசிப்பேன்னு பார்த்தா ஆழமா யோசிச்சிருக்கியே. பரவாயில்ல, அடி மனசுல ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது போதும். பயமா? எனக்கா? அது இருந்தா உன்னையே நான் தனியா அர்ஜுன் கூட அனுப்ப போறேன். எனக்கு அர்ஜுன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை பலிக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் துணை புரியறானான்னு பாப்போம். ஆமா, நீ என்ன கேட்ட? ஏன் தாலிய தட்டி விட்டேன்னு தானே கேட்ட? இதுக்கு உனக்கு விளக்கமான பதில் சொல்லணும். இப்ப நீ யாரு? அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்ல டேரா போட்டுட்டு இருக்கிற டியூப்ளிகேட் ஃப்ராட். நீயே ஊரறிய உலகறிய அர்ஜுன் சார் கிட்ட தாலி வாங்கிக்கணும்னு ஆசைப்படுற. ஆமா, அதான் நடக்க போதே. அதெல்லாம் நடக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டியூப்ளிகேட் உனக்கே அர்ஜுன் சார் கையால தாலி வாங்கிக்கணும்னு ஆசை இருக்கிறப்போ, ஒரிஜினல் எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். ஓ, இன்னும் அந்த ஆசைலாம் உன் மனசுல இருக்கும்? தாராளமா ஆசை இருக்கு. அதுக்கான பிளானும் இருக்கு, எதிர்பார்ப்பும் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த தீம் பார்க்கல, அதுவும் ரவுடிங்க முன்னால திருட்டுத்தனமா நான் ஏன் அவரு கையால தாலி வாங்கிக்கணும்? ஓ, பெரிய பிளானோட தான் இருக்க போல. ஆமா ஆமா ஆமா, இந்த ஊரே திரண்டு வந்து வாழ்த்துற மாதிரி அர்ஜுன் சார் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. அத நீயும் பார்க்கதான் போற, அட்சத போட்டு வாழ்த்தவும் தான் போற. உனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தான் தன்னம்பிக்கை இருக்கு வசு. நான் தன்னம்பிக்கையில சொல்லல, அர்ஜுன் சார் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். நான் தான் ஒரிஜினல் ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிற துணிச்சல்ல சொல்றேன். அப்போ அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டுவாரு? கண்டிப்பா உன் கழுத்துல கட்ட மாட்டாரு. இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஆமா, தீம் பார்க் போறப்போ நான் உன்கிட்ட ஒரு சவால் விட்டனே, அந்த சவால்ல உன்னால ஜெயிக்க முடிஞ்சுதா? என்ன வசு, புரியலையா? அர்ஜுன் சார ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னியே, நீ அந்த சவாலை ஏத்துக்கிறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? எப்படி இனியா மறப்பேன்? இது வரைக்கும் நான் விட்ட சவால் எதையும் மறக்கவும் இல்ல, எந்த சவாலையும் தோத்ததும் இல்ல. பாக்குறியா? இரு. அர்ஜுன் சார் சொல்லுங்க சொல்லுங்க. அர்ஜுன் சார் சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஷோ, கண்ட்ரோவியா இருக்கு. ஹே, என்ன இனியா ஐ லவ் யூ சொல்ற ஒரு அழகான வீடியோவை பார்த்து கன்றாவின்னு சொல்ற? என்ன அர்ஜுன் சார் எனக்கு முத்தமா கொடுத்தாரு? ஓ, உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ?
அதுவும் நடக்கலாம். ஆனா இனியா, உன் கூட இப்படி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டுமா? இங்கே தான் நான் சட்டை எடுத்து வச்சிருந்தேன், காணோம். எங்க இருக்கு? பீரோக்குள்ள இருக்குமோ? எங்கேயும் காணோம். எங்க வச்சேன்னு தெரியலையே. ஆனந்த், என்ன ஆனந்த் தேடுறீங்க? சட்டை அயன் பண்ணி வச்சுட்டு குளிக்க போன மீனாட்சி, இப்ப பார்த்தா சட்டைய காணோம். என்னங்க இது? எடுத்து வச்ச சட்டை எங்க போகும்? நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டேன் மீனாட்சி. சரி விடுங்க, அது இல்லனா நீங்க வேற சட்டை போட்டுக்கோங்க. இங்க பாரு மீனாட்சி, நான் உன்கிட்ட ஐடியா கேட்கல. நீ வாஷ் பண்ண எடுத்துட்டு போய் மறந்துட்டியான்னு தான் கேக்குறேன். இப்பதானே ஆனந்த் நான் ரூம்குள்ளே வரேன். அப்புறம் இங்க இருந்த சட்டை எங்க தான் போயிருக்கும்? கைகால் முளைச்சு வெளியே போயிருச்சா என்ன? இது அந்த நட்சத்திராவோட வேலையா இருக்குமோ? ஆனந்த், எனக்கு என்னமோ அவ எடுத்துட்டு போயிருப்பாளோன்னு தோணுது. யாரு மீனாட்சி? வேற யார் இதெல்லாம் பண்ணுவா? அந்த நட்சத்திரா தான். நீங்க குளிச்சிட்டு இருக்கப்போ உள்ள வந்து உங்க சட்டையை எடுத்துட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனந்த் மாமா, இப்போ நீங்க என்னோட இருக்கீங்க. அப்படியே ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்க. என்ன ரொம்ப ரொம்ப அப்படியே சித்திரவாதம் பண்றீங்க. நம்ம 2 பேருக்கு மட்டும் கல்யாணம் நடந்திருந்தா நம்ம லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த மீனாட்சி உங்களுக்கு பொருத்தமானவளே இல்ல மாமா. எல்லா விதத்திலயும் அவ உங்களை பொண்டாட்டிங்கிற பேர்ல சித்திரவதை பண்றா. பாத்தீங்களா மாமா? உங்களை நினைச்சாலே நீங்க என் பக்கத்திலே வந்துடுறீங்க. இதுதான் மாமா காதல், அன்புங்கிறது. பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். நான் உங்க சட்டையை போட்டிருக்கிறதுனாலதான் நீங்க அப்படியே என் பக்கத்திலே இருக்க மாதிரி இருக்கு மாமா. லவ்னா இதுதான் மாமா. இந்த சட்டை நீங்களா மாறிட்டீங்க. அதே மாதிரி உங்களை சட்டையா மாத்தி போட்டிருக்க மாமா. என்னை இருக்கே அணைச்சுக்கோ மாமா. நட்சத்திரா, என்ன இது? கற்பனைன்னு நினைச்சா
உண்மையாவே ஆனந்த் மாமா குரல் கேக்குது. ஆனந்த் மாமா நேர்ல வந்த மாதிரி இருக்கு. ஐயோ மாமா. வாங்க மாமா வாங்க. எப்போ வந்தீங்க? பாத்தீங்களா மாமா, என் நினைப்பு வைப்ரேஷனா மாறி உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கு. உங்க ஷர்ட் எனக்கு எப்படி இருக்கு மாமா? சூப்பரா இருக்குல்ல? இது போட்டிருக்கிறப்போ நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மாமா. அறிவு இருக்கா நட்சத்திரம் உனக்கு? லூசு மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் சட்டையை கழட்டு. ஏன் கழட்டணும்? இது ஏன் சட்டை? அதையே நீ தூக்கிட்டு வந்த? சும்மா போட்டுக்கணும் போல இருந்துச்சு, அதான். அதுக்கு ஓன் ட்ரெஸ் நீ போட்டுக்கணும் நட்சத்திரா. ஏன் ட்ரெஸ் போட்டு விளையாடிட்டு இருக்க? ஓ மாமா, நான் ஆசையா போட்டிருக்கேன். உனக்கு வேணும்னா நீயே கழட்டிக்கோ. ஐயோ நட்சத்திரா, நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சட்டை. நான் இதை போட்டுக்கிட்டு ஆபீஸ் போகணும். முக்கியமான மீட்டிங் இருக்கு. தேவையில்லாம விளையாடிட்டு இருக்காத. அட போங்க மாமா. ஆசையா உங்க ரூம்ல இருந்து சட்டை எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? இதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சரி, இட்ஸ் ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நான் இருக்கும்போதே சட்டை கழட்டுற அறிவு இருக்கா உனக்கு? நீங்க என் மாமா தானே, அதெல்லாம் பாரு, பரவாயில்ல. அதெல்லாம் வேணாம். நான் வெளியே இருக்கேன். நீ சட்டையை கழட்டி கொடு. மாமா, இனிமே இந்த சட்டையை பாக்குறப்பெல்லாம் ஏன் ஞாபகம் தான் வரணும். பாத்தீங்களா ஆனந்த், சட்டை அவகிட்ட தானே இருந்துச்சு. நான் சொன்னேன்ல. இருந்துச்சுங்கிறது மட்டும் இல்ல மீனாட்சி, இந்த சட்டையை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஓ, டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா? நீங்க ஏன் சும்மா வந்தீங்க? அவ கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆட வேண்டியதானே? ஏய் மீனாட்சி, சும்மா விளையாடிட்டு இருக்காத. பின்ன என்னங்க, பலார்னு ஒரு அரை விடாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படியே கோவமா நான் வருது. ஒண்ணும் சும்மா விடல மீனாட்சி, நல்லா திட்டிட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் உரைக்கிற ஜென்மமா அது? உடம்புல சூடு சொரணை ஏதாவது இருந்தாதானே முதல்ல என் தாலியை தூக்கிட்டு போனா, இப்போ உங்க சட்டையை தூக்கிட்டு போயிருக்கா. விவஸ்தை கேட்டவன். சரி விடு மீனாட்சி. நானும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் அவ திருந்துவான்னு தான் பாக்குறேன். திருந்த மாட்டேங்கிறாளே. ஆனந்த், எப்படி ஆனந்த் திருந்துவா? வீட்டை விட்டு போறேன்னு சொன்னவங்கள இழுத்து நடு வீட்டுல உட்கார வச்சா அவ இதையும் செய்வா, இதுக்கு மேலயும் செய்வா. இந்த பாரு மீனாட்சி, அதெல்லாம் அம்மாவோட முடிவு. அதுலலாம் நம்ம தலையிட முடியாது. உங்க அம்மாவோட முடிவு சரியில்லாததுனாலதான் இதெல்லாம் நடக்குது ஆனந்த். இப்ப போய் உங்க அம்மா கிட்ட நட்சத்திரம் என் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடினான்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இவ உங்க அத்தை பொண்ணு, அது இதுன்னு பெரிய கதை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இங்க பாருங்க ஆனந்த், திங்குற சோத்த தட்டி பறிச்சா கூட ஒரு பொண்ணு பொறுமையா இருப்பா. கட்டின புருஷனை தட்டி பறிக்கலான்னு பார்த்தா விடவே மாட்டா ஆனந்த். மீனாட்சி, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அவ பண்றதுக்கெல்லாம் நான் தான் உடந்தையா இருக்கனா? உடனே இல்லாம அன்னைக்கு சட்டை பட்டன் தச்சப்போ ஈனு பல்ல இழிச்சிட்டு பாக்கல? மீனாட்சி, செம்ம ஃபார்ம்ல இருக்க போல. இப்படி பாயிண்ட் மேல பாயிண்டா எடுத்து விடுற. என்ன பண்றது, இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தானே நடக்குது. சரி விடு மீனாட்சி, எனக்கு ஆபீஸ் டைம். இந்த சட்டையை விடுங்க ஆனந்த். ஏய், ஏன் மீனாட்சி இப்படி பண்ற? சட்டையை விடு. சொல்றது கேளு. விடு மீனாட்சி, விடுன்னு சொல்றேன்ல. என்னோட ஃபேவரட் சட்டை மீனாட்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்டை, ராசியானதும் கூட. இங்க பாருங்க ஆனந்த், அவ போட்டிருந்த சட்டையை நீங்க போடுறதுக்கு நான் விட மாட்டேன். அதோட அவளோட வாசனை இந்த சட்டையில இருக்கும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. நல்லா வாஷிங் மிஷின்ல இத போட்டு துவைச்சு கொடு. நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். ஆனந்த், இந்த சட்டையை துவைச்சா இந்த சட்டையில இருக்கிற வாசனை போயிடும். ஆனா இந்த சட்டைய அவ போட்டுட்டு இருந்தது என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. நீங்க திரும்ப இந்த சட்டைய போட்டா எனக்கு அவ போட்டுட்டு இருந்ததா ஞாபகம் வரும். உங்களை நினைச்சாலே நீங்க என் பக்கத்திலே வந்துடுறீங்க. இதுதான் மாமா காதல், அன்புங்கிறது. பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். நான் உங்க சட்டையை போட்டிருக்கிறதுனாலதான் நீங்க அப்படியே
என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு மாமா. லவ்னா இதுதான் மாமா. என்ன யோசிக்கிறாரு? ஆனந்த், நீங்க வேற சட்டை போட்டுக்கோங்க. எவ்வளவு வேலை பாக்குறா. இந்த அளவுக்கு ஈன பிறவியா இருப்பா அந்த நட்சத்திரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடு போடுறா, பட்டன் தைக்கிறா, மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வரா. இப்போ ரூம்குள்ள புகுந்து சட்டையும் தூக்கிட்டு போயிட்டா. இனிமே இந்த சட்டைய பாக்குறப்பெல்லாம் எனக்கு அந்த நட்சத்திர ஞாபகம் தான் வரும். அவ போட்டுக்கிட்டு இருந்த இந்த சட்டை இந்த வீட்லயும் இருக்க கூடாது, என் கண்லயும் படக்கூடாது. ஹே மீனாட்சி, அந்த சட்டையை மட்டும்தான் உன்னால எரிக்க முடியும். ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற ஆனந்த் மாமாவோட நினைப்ப உன்னால என்னைக்குமே எரிக்கவே முடியாது.